நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார் சபா மத்தியமா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 4 பகுதி 4 கஹானி என்றால் கதை. ஒரு கதை படிக்கப் போகின்றோம். கஹானி கா சீர்ஷக் ஹை பகவான் சப்கா ஏக் ஹை. பகவான் சப்கா ஏக் ஹை. அனைவரது கடவுளும் ஒருவரே என்பது இதன் பொருள். சப்கா என்றால் அனைவரின், பகவான் என்றால் கடவுள், அனைவரின் கடவுள் ஏக் ஹை ஒருவரே என்பது பொருள். பகவான் சப்கா ஏக் ஹை, அனைவரின் கடவுளும் ஒருவர்தான். किसी गांव में इब्राहिम नामक एक आदमी अपनी बीवी और बच्चों के साथ एक झोपड़ी में रहता था. ஏதோ ஒரு கிராமத்தில் இப்ராஹிம் என்கின்ற ஒருவர் தனது மனைவி மற்றும் மக்களுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். ஆத்மி என்றால் மனிதன், பீபி என்றால் மனைவி, பச்சோங் கே சாத் என்றால் குழந்தைகளுடன், ஜோப்படி என்றால் குடிசை, ரெஹதா தா என்றால் வசித்து வந்தான் என்பது பொருள். यद्यपि वो बहुत धनवान नहीं था तो भी वो हमेशा दूसरों का उपकार करता था. यद्यपि என்றால் இருந்தாலும், ஈவன் தோ என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, அதைத்தான் யத்யபி என்று கூறுவார்கள். அவன் அதிக பணக்காரனாக இல்லாவிட்டாலும், பஹோத் தனவான் நஹீதா பணக்காரன் இல்லை, தோபி இருந்தாலும், ஹமேஷா ஆல்வேஸ் எப்பொழுதும், தூஸ்ரோं का उपकार करता था மற்றவர்களுக்கு உதவி செய்து வந்தான். உஸ்கி झोपड़ी एक सड़क के किनारे थी. அவனது குடிசை ஒரு சாலையின் கரையில் இருந்தது. झोपड़ी என்றால் குடிசை என்று பார்த்தோம். சடக் என்றால் ரோடு, சாலை. கினாரே என்றால் அதன் கரையில் இருந்தது, ஓரமாக இருந்தது. கई யாத்ரி உசி சடக் சே ஹோக்கர் ஆத்தே ஜாத்தே தே. பல யாத்ரீகர்கள் அந்த சாலையின் வழியாகத்தான் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். உசி சடக் சே ஹோக்கர் என்றால் அந்த பாதையை கடந்துத்தான் செல்வார்கள் என்பது பொருள். உஸ் சடக் பர் कोई सराय नहीं होने के कारण यात्रियों को इब्राहिम का दरवाज़ा खटखटाना पड़ता था. அந்த பாதையில் சத்திரம் எதுவும் இல்லாத காரணத்தினால் யாத்ரீகர்கள் இப்ராஹிம் வீட்டைத்தான் தட்டுவார்கள். தர்வாசா கட்கட்டாத்தா என்றால் கதவை தட்டுதல், கட்கட்டானா என்றால் கதவை தட்டுதல், தட்டுதல் என்பது பொருள். தர்வாசா கட்கட்டானா என்றால் கதவை தட்டுதல். உஸ் சடக்பர் அந்த சாலையில் கோய் சராய், சராய் என்றால் சத்திரம், தங்கும் இடம், நஹி ஹோனேக்கே காரன் இல்லாத காரணத்தினால் யாத்ரியோங்கோ யாத்ரீகர்களுக்கு இப்ராஹிம் கா தர்வாசா கட்கட்டானா படுத்தாத்தா இப்ராஹிம் வாயிலை தட்டும்படியாக இருந்தது. இப்ராஹிம் உன்கா உச்சித் சத்கார் கர்த்தாத்தா. இப்ராஹிம் அவர்களுக்கு நல்ல மரியாதை செய்வார். நல்ல உச்சித் சத்கார் என்றால் அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வார். சத்கார் என்றால் நல்லபடியாக உபசரித்தல் என்பது பொருள். நல்லபடியாக உபசரித்து வந்தார். यात्री हाथ मुंह धोकर जब इब्राहिम के परिवार के साथ बैठते तब खाने से पहले इब्राहिम एक छोटी सी प्रार्थना करता था और ईश्वर को उनकी कृपा के लिए धन्यवाद देता था. யாத்ரி அதாவது பயணி கை முகம் ஆகியவற்றை கழுவிக்கொண்டு இப்ராஹிம் பரிவாரத்துடன் சாப்பிடுவதற்காக அமருவார். அப்பொழுது இப்ராஹிம் ஒரு சிறிய பிரார்த்தனை ஒன்று செய்வார். அந்த பிரார்த்தனையில் கடவுளின் கருணைக்காக அவருக்கு நன்றி கூறுவார். இது வழக்கமாக இருந்தது. ஹாத் மு தோக்கர் என்றால் கை முகத்தை கழுவிக்கொள்ளுதல். பரிவார் கே சாத் என்றால் குடும்பத்துடன். கானே சே பெஹலே என்றால் சாப்பிடுவதற்கு முன்பு. छोटी सी प्रार्थना என்றால் சிறிய பிரார்த்தனை. ஈஸ்வர் கோ உன்கி கிருபா கே லியே என்றால் கடவுளுக்கு அவரது கருணைக்காக.
தன்யவாத் தேதா தா என்றால் நன்றி கூறுவது வழக்கம், நன்றி கூறி வந்தார் என்பது பொருள். बाद में यात्री भी उस प्रार्थना को दोहराते थे. அதன் பிறகு அந்த யாத்ரீகரும் அந்த பயணியும் அந்த பிரார்த்தனையை திரும்பச் சொல்வார். தொஹராத்தே என்றால் ரிப்பீட் செய்தல், திரும்பச் சொல்லுதல். அவர் கூறிய பிரார்த்தனையை திரும்பிச் சொல்லுதல். அதாவது பயணி இப்ராஹிம் கூறிய அந்த பிரார்த்தனையை திரும்ப கூறுவார். அது வழக்கமாக இருந்தது. यात्रियों का इस प्रकार सत्कार करने का क्रम कई साल तक चलता रहा. யாத்ரீகர்களுக்கு இப்படியாக உபச்சாரம் செய்யும் இந்த முறை பல ஆண்டுகள் நடந்து கொண்டு இருந்தது. அதாவது யாத்ரீகர்கள் வருவதும் அவர்களை இவர் உபச்சரிப்பதுமாக பல ஆண்டுகள் கழிந்தன. இஸ் பிரகார் என்றால் இந்த படியாக, இந்த வழியில். கை சால் தக் சல்தாரஹா என்றால் பல ஆண்டுகள் வரை சென்று கொண்டு இருந்தது. சல்தாரஹா சென்று கொண்டு இருந்தது, நடந்து கொண்டு இருந்தது. பர் சப்கே தின் ஹமேஷா ஏக் சே நஹி ஹோத்தே. ஆனால் எல்லோருக்கும் எல்லா நாட்களும் ஒரே போல இருப்பதில்லை. சப்கே தின் என்றால் எல்லோருடைய காலமும், ஹமேஷா எப்பொழுதும், ஏக் சே நஹி ஹோத்தே ஒரே மாதிரி இருப்பதில்லை. சமய் கே ஃபேர் சே இப்ராஹிம் கரீப் ஹோ கயா. கால ஓட்டத்தில், கால மாற்றத்தில், சமய்க்கே ஃபேர் என்றால் கால மாற்றத்தில் இப்ராஹிம் ஏழையாகிவிட்டார். கரீப் ஹோகயா என்றால் ஏழையாகிவிட்டார். திஸ் பர் பி உஸ்னே யாத்ரியோं को भोजन देना बंद नहीं किया. திஸ் பர் பி என்றால் இருந்தும் கூட யாத்ரீகர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் வழக்கத்தை அவர் கைவிடவில்லை. யாத்ரியோं को भोजन देना சாப்பாடு கொடுப்பதை बंद नहीं किया நிறுத்தி விடவில்லை, மூடி விடவில்லை. वो और उसके बीबी बच्चे दिन में एक बार भोजन करते थे और दूसरी बार का भोजन बचाकर यात्रियों के लिए रख छोड़ते थे. அவரும் அவரது மனைவி மக்களும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுவிட்டு இரண்டாவது வேளை உணவை மிச்சப்படுத்தி யாத்ரீகர்களுக்கு கொடுத்து வந்தார்கள். வ और उसके बीबी बच्चे என்றால் அவனும் அவனது குழந்தை மற்றும் மனைவி. தினமே ஏக் பார் நாளில் ஒரு முறை போஜன் கர்த்தே தே சாப்பிட்டு வந்தனர். ஒரே ஒரு முறை சாப்பிட்டு வந்தனர். தூசரி பார் கா போஜன் மற்றொரு வேளைக்கான சாப்பாட்டை பச்சாக்கர் மீத்து வைத்து, சேமித்து வைத்து, யாத்ரியோं के लिए रख छोड़ते थे யாத்ரீகர்களுக்காக என்று வைத்து விடுவார்கள். ரக் छोड़ते थे என்றால் மீதி வைத்து விடுவார்கள், அவர்கள் வந்தால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. यात्रियों की मदद करने में इब्राहिम को बड़ा संतोष होता था. இப்படியாக யாத்ரீகர்களுக்கு உதவி செய்வதில் இப்ராஹிமுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைத்தது. சந்தோஷ் ஹோத்தாத்தா என்றால் சந்தோஷமாக இருந்தான், சந்தோஷம் அடைந்தான் என்பது பொருள். மதத் கர்னே மே என்றால் உதவி செய்வதில். பர் குச் சமய பாத் உசே குச் கர்வ ஹோ கயா. ஆனால் சில காலம் கழித்து அவனுக்கு சற்று கர்வம் வந்துவிட்டது. குச் சமய பாத் என்றால் சில காலம் கழித்து. குச் கர்வ ஹோ கயா சற்று கர்வம் வந்துவிட்டது. वो ये समझने लगा कि अल्लाह की दया से ही मैं यात्रियों की इतनी मदद कर पाता. அவன் நினைக்க ஆரம்பித்தான், கருத ஆரம்பித்தான், அல்லாவின் கருணையினால் நான் இப்படி யாத்ரீகர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றேன். சமஜ்னே லகா என்றால் அவன் கருத துவங்கி விட்டான். அல்லாஹ் கி தயாசே, அல்லாவின் கருணையினால், தயாசே ஹி என்றால் கருணையினால் தான், யாத்ரியோங்கி இத்தனி மதத் கர் பாத்தா யாத்ரீகர்களுக்கு, பயணிகளுக்கு இவ்வளவு உதவி என்னால் செய்ய முடிகின்றது. சச்முச் மேரா தர்ம ஹி சப்சே ஊஞ்சா ஹே. எனது தர்மம் தான், எனது ரிலீஜன் தான் எல்லாவற்றை விட உயர்ந்த ரிலீஜன், உயர்ந்த தர்மம் என்று அவன் கருத துவங்கி விட்டான். சப்சே ஊஞ்சா என்றால் எல்லாவற்றை விட உயர்ந்தது. தர்ம என்றால் ரிலீஜன். एक रोज उसके दरवाजे पर एक थका मांदा बूढ़ा आया. ஒரு நாள் அவனது வாயிலில் ஒரு ஓய்ந்து களைத்த ஒரு வயோதிகர் வந்தார். தகா மாந்தா என்றால் ஓய்ந்து களைத்த ஒரு
முதியவர், பூடா, பூடா என்றால் முதியவர், ஆயா வந்தார். ஏக் ரோஸ் என்றால் ஒரு நாள். ஓ பஹோத் கம்சோர் தா, அவர் மிகவும் வலுவில்லாமல் பலகீனமாக இருந்தார். கம்சோர் என்றால் வலுவில்லாமல் இருத்தல், பலகீனமாக இருத்தல், அப்படி அவர் இருந்தார். उसकी कमर कमान की तरह झुकी हुई थी और कमजोरी के कारण उसके कदम भी सीधे नहीं पड़ रहे थे. அவரது இடுப்பு வெள்ளை போல வளைந்திருந்தது மற்றும் பலகீனத்தின் காரணமாக அவரால் ஒரு அடி கூட சரியாக எடுத்து வைக்க முடியவில்லை. உஸ்கி கமர், கமர் என்றால் இடுப்பு, கமான் கி தர, கமான் என்றால் வில், வில்லை போல, ஜுகி ஹுயி தி வளைந்து குனிந்து வளைந்து இருந்தது. கம்சோரிக்கே காரண் வலுவில்லாததன் காரணமாக, பலகீனத்தின் காரணமாக, உஸ்கே கதம் பி சீதே நஹி பட் ரஹே தே, அவரது காலடி கூட, காலடி எடுத்து வைப்பார்கள் அல்லவா, அந்த ஸ்டெப் கூட நேராக இல்லை. சீதே நஹி பட் ரஹே தே என்றால் நேராக அவரது காலை எடுத்து வைக்கக்கூட முடியவில்லை, அவ்வளவு வலுவில்லாமல் அவர் இருந்தார். உஸ்னே இப்ராஹிம் கா தர்வாசா கட்கட்டாயா, அவர் இப்ராஹிமின் வாயிலை தட்டினார், கதவை தட்டினார். தர்வாசா என்றால் கதவு, खटखटाया என்றால் தட்டினார். इब्राहिम उसे अंदर ले गया और आग के पास बिठा दिया. இப்ராஹிம் அந்த வயோதிகரை உள்ளே அழைத்து சென்றார். அதன் பிறகு அவரை நெருப்பிற்கு அருகில் அமரச் செய்தார். பிட்டாதியா என்றால் உட்கார்த்தி வைத்தார், அமரச் செய்தார் என்பது பொருள். உசே அந்தர் லேகையா என்றால் உள்ளே அழைத்து சென்றார். ஆகுக்கே பாசா நெருப்பிற்கு அருகில், அதாவது அங்கு குளிர் பிரதேசம், குளிரிலிருந்து வந்திருப்பார் என்பதனால் அவருக்கு சற்று சூடு வேண்டும் என்ற காரணத்தினால் அவரை நெருப்பிற்கு அருகில் அமரச் செய்தார். பிட்டாதியா. कुछ देर विश्राम करके बूढ़ा बोला, बेटा मैं बहुत दूर से आ रहा हूँ. சற்று நேரம் ஓய்வெடுத்து கொண்ட பிறகு அந்த வயோதிகர் கூறினார், அப்பா, தம்பி, மகனே, நான் வெகு தொலைவில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். விஸ்ராம் என்றால் ஓய்வு, விஸ்ராம் கற்கே என்றால் ஓய்வெடுத்து கொண்டு. பூடா போலா, அந்த வயோதிகர் சொன்னார், பேட்டா, மகனே, मैं बहुत दूर से आ रहा हूँ, நான் வெகு தொலைவில் இருந்து வந்து கொண்டு இருக்கின்றேன். मुझे बहुत भूख लग रही है, எனக்கு மிகவும் பசி எடுக்கின்றது. भूख लग रही है என்றால் பசி எடுக்கின்றது. भूख என்பது பெண்பால் சொல், எனவே लग रही है என்று வருகின்றது. भूख लग रही है, எனக்கு பசி எடுத்து கொண்டு இருக்கின்றது. मुझे कुछ खाना दो, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு. खाना दो, கொடு என்று கேட்டார். முஜே என்றால் எனக்கு, மை प्लस को मुझे, मुझको. इब्राहिम ने जल्दी से खाना तैयार करवाया और जब खाने का समय हुआ तो अपने नियम के अनुसार प्रार्थना की. இப்ராஹிம் உடனடியாக சீக்கிரமாக சாப்பாடு தயார் செய்ய வைத்தார். பிறகு சாப்பிடும் நேரம் வந்தவுடன் நியமப்படி பிரார்த்தனை செய்தார். இப்ராஹிம் நே ஜல்தி சே கானா தயார் கருவாயா. தயார் கருவாயா என்றால் செய்ய வைத்தார், தயார் செய்ய வைத்தார். தயார் கர்னா என்றால் தயார் செய்தல், தயார் கருவானா என்றால் தயார் செய்ய வைத்தல். மனைவியை விட்டு சமைக்க சொல்லி இருப்பார், அதைத்தான் இங்கு தயார் கருவாயா என்று போட்டிருக்கின்றது. और जब खाने का समय हुआ, எப்பொழுது சாப்பிடும் நேரம் வந்ததோ, अपने नियम के अनुसार, தனது நியமப்படி, தினமும் செய்யும் செயல்படி பிரார்த்தனா கி, பிரார்த்தனை செய்ய துவங்கினார், பிரார்த்தனை செய்தார். उस प्रार्थना को उसके बीबी बच्चों ने उसके पीछे दोहराया. அவரது பிரார்த்தனையை, அந்த பிரார்த்தனையை அவரது மனைவியும் குழந்தைகளும் அவருக்கு பின்னாடியே கூறிக்கொண்டு வந்தனர். உஸ் பிரார்த்தனா கோ என்றால் அந்த பிரார்த்தனையை, உஸ்கே பீபி பச்சோனே அவரது மனைவி மற்றும் குழந்தைகள், உஸ்கே பீச்சே दोहराया அவரது பின்னாடியே அதை திரும்ப கூறி வந்தார்கள். இவர் கூறினார், அதை மீண்டும் சொல்லி சொல்லி கொண்டே வந்தார்கள். இப்ராஹிம் ने देखा वो बूढ़ा चुपचाप बैठा है. இப்ராஹிம் பார்த்தார், அந்த வயோதிகர் பேசாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்.
இப்ராஹிம் நே தேக்கா, இப்ராஹிம் பார்த்தார். இங்கு நேயின் பிரயோகம் உள்ளது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நே பற்றி நாம் விவரமாக போதினியிலேயே படித்திருக்கின்றோம். அதை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். ஓ பூடா சுப்சாப் பைட்டா ஹே, அந்த வயோதிகர் பேசாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்ராஹிம் பார்த்தார். இஸ்பர் உஸ்னே பூடேசே பூச்சா, இதனால், இஸ்பர் என்றால் இதனால் என்று இங்கு அர்த்தம் கொள்ள வேண்டும், அதன் மேல் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இஸ்பர் என்பதற்கு இங்கே அதனால் அவர் அந்த வயோதிகரிடம் கேட்டார். கியா ஆப் ஹமாரே தர்ம பர் விஸ்வாஸ் நஹி கர்த்தே, என்ன உங்களுக்கு எங்கள் மதத்தின் மேல் நம்பிக்கை இல்லையா, எங்கள் ரிலீஜன் மேல் நம்பிக்கை இல்லையா, மதத்தின் மேல் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். கியா ஆப் ஹமாரே தர்ம பர், எங்களது மதத்தின் மேல் விஸ்வாஸ் நஹி கர்த்தே, நம்பிக்கை செய்யவில்லையா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். ஆப்னே ஹமாரே சாத் பிரார்த்தனா கியூ நஹி கி, நீங்கள் எங்களுடன் சேர்ந்து ஏன் பிரார்த்தனை செய்யவில்லை. ஆப்னே ஹமாரே சாத், நீங்கள் எங்களுடன் சேர்ந்து பிரார்த்தனா கியூ நஹி கி, பிரார்த்தனை ஏன் செய்யவில்லை என்று கேட்டார். இங்கும் நேயின் பிரயோகம் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். பூடா போலா हम लोग அக்னி கி பூஜா கர்த்தே ஹேன், அந்த வயோதிகர் கூறினார், நாங்கள் அக்னியை பூஜை செய்கின்றோம், நெருப்பை பூஜிப்பவர்கள் நாங்கள், அதனால் பேசாமல் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அக்னி கி பூஜா கர்த்தே ஹேன், அக்னியை பூஜிக்கின்றோம். பூஜா என்பது பெண்பால் சொல், எனவே கி என்று வந்துள்ளது. बूढ़े का जवाब सुनकर इब्राहिम को बड़ा गुस्सा आ गया, வயோதிகரின் பேச்சை கேட்டு, வயோதிகரின் பதிலை கேட்டு இப்ராஹிம்க்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. ஜவாப் என்றால் பதில், பூடே கா ஜவாப் வயோதிகரின் பதில், சுன்கர் கேட்டு, இப்ராஹிம்க்கு படா குஸ்ஸா ஆகையா, மிகுந்த கோபம் வந்துவிட்டது. உஸ்னே கஹா अगर आप हमारे खुदा पर विश्वास नहीं करते और हमारे साथ प्रार्थना नहीं करते तो इसी समय हमारे घर से बाहर निकल जाइए என கூறினார். நீங்கள் எங்கள் குதா மேல், அல்லாஹ் மேல், கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், எங்களது பிரார்த்தனையை கூறவில்லை என்றால், உடனடியாக எங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுங்கள் என்று இப்ராஹிம் கூறிவிட்டார். உஸ்னே கஹா, அவர் கூறினார். அகர் ஆப், அகர் என்றால் இஃப், ஒருவேளை, ஆப் ஹமாரே குதா பர் விஸ்வாஸ் நஹி கர்த்தே, நீங்கள் எங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், விஸ்வாஸ் என்றால் நம்பிக்கை, और हमारे साथ பிரார்த்தனா நஹி கர்த்தே, எங்களுடன் இணைந்து பிரார்த்தனை செய்யவில்லை என்றால், தோ இசி சமய, உடனடியாக, இப்பொழுதே, हमारे घर से, எங்கள் வீட்டை விட்டு, பாகர் நிக்கல் ஜாயே, வெளியில் சென்று விடுங்கள், பாகர் நிக்கல் ஜாயே, வெளியில் கிளம்பி சென்று விடுங்கள் என்று கூறினார். இங்கு அகர் மற்றும் தோவின் பயன்பாடு வந்துள்ளது, அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அகர் வந்தால் தோ வரும், சரியா? இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். इब्राहिम ने उसे बिना भोजन दिए ही घर से बाहर निकाल दिया और दरवाज़ा लगा लिया. இப்ராஹிம் அந்த வயோதிகருக்கு சாப்பாடு கொடுக்காமலேயே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைத்து விட்டார். பிறகு கதவை மூடிக்கொண்டு விட்டார். உசே பினா போஜன் தியே, பினா போஜன் தியே என்றால் சாப்பாடு கொடுக்காமலேயே, வித்தவுட் கிவிங் ஃபுட். பாகர் நிகால் தியா, வெளியே அனுப்பிவிட்டார். और दरवाज़ा लगा लिया, கதவை பூட்டி கொண்டு விட்டார். தர்வாசா லகா லேனா என்றால் கதவை மூடிக்கொண்டு விடுதல் என்பது பொருள். पर दरवाज़ा बंद करते ही कमरे में अचानक रोशनी छा गई और एक देवदूत ने प्रकट होकर कहा. அதாவது அவர் கதவை பூட்டி கொண்டு விட்டார் அல்லவா, மூடிக்கொண்டு விட்டார் அல்லவா, அப்படி மூடிக்கொண்ட உடனேயே வீட்டிற்குள் ஒரு பெரிய பிரகாசம் வந்தது. அந்த பிரகாசத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றினார். தர்வாசா பந்து கர்த்தேகி, கதவை மூடிய உடனேயே, பந்து கர்த்தேகி என்றால் மூடிய உடனே என்பது பொருள். அச்சானக் என்றால் திடீரென்று, ரோஷினி சாகயி, ஒரு பிரகாசம் எங்கும் பரவியது. ரோஷினி என்றால் பிரகாசம், சாகயி என்றால் பரவியது. और एक देवदूत, தேவதூத் என்றால் தேவதூதன்.
பிரகட் ஹோக்கர் என்றால் தோன்றினார். பிரகட் ஹோனா என்றால் தோன்றுதல், அப்பியர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். பிரகட் ஹோக்கர் கஹா, தோன்றி அந்த தேவதூதன் கூறினார். என்ன கூறினார்? இப்ராஹிம் ஏ தும்னே கியா கியா, இப்ராஹிம் என்னப்பா நீ என்ன செய்து விட்டாய்? தும்னே கியா கியா, என்ன செய்து விட்டாய், இப்படி செய்து விட்டாயே என்று அந்த தேவதூதன் கூறினார். உஸ் கரீப் பூடே கி உம்ர 100 வருஷ கி ஹே, அந்த ஏழை வயோதிகரின் வயது 100 வருடங்களாகும். கரீப் பூடே என்றால் ஏழை வயோதிகர், உம்ர என்றால் வயது, 100 வருஷ கி ஹே 100 வயது அவருக்கு. भगवान ने इतनी उम्र तक उसकी देखभाल की और एक तुम हो जो कि अपने को भगवान का भक्त समझते हो, तिस पर भी उसे 1 जून खाना नहीं दे सके, केवल इसलिए कि उसका धर्म तुम्हारे धर्म से भिन्न है. தேவதூதன் மேலும் கூறினார், கடவுள் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் அவரை பார்த்து கொண்டு இருக்கின்றார், எல்லாம் கொடுத்து இருக்கின்றார். ஆனால் நீ உன்னை பகவானின் பக்தன் என்று கருதி கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ என்ன செய்தாய்? அவர் உனது மதத்தை சார்ந்தவர் அல்ல என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காமல் அனுப்பிவிட்டாய் என்று அந்த தேவதூதன் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இப்ராஹிமிடம் கூறினார். பகவான் நே இத்தனை உம்ரத்தக், இந்த வயது வரையில், இத்தனை உம்ரத்தக் என்றால் இத்தனை வருடங்கள், இந்த வயது ஆகும் வரை உஸ்கி தேக்பால் கி, அவரை பார்த்து கொண்டு விட்டார். கடவுள் அவரை இத்தனை வருடங்கள் பார்த்து கொண்டு விட்டார். அவர் ஏக் தும் ஹோ, நீ இருக்கின்றாய், ஜோக்கி அப்பனே கோ பகவான் கா பக்த சமஜ்தே ஹோ, நீ எப்படிப்பட்டவன்? கடவுளின் பக்தன் என்று உன்னை நினைத்து கொண்டிருப்பவன். திஸ்பர்பி, இருந்தும் கூட, திஸ்பர்பி என்றால் இருந்தும் கூட என்பது பொருள். உசே ஏக் ஜூன் கானா நஹி தேசக்கா, அவருக்கு ஒரு வேளை, ஜூன் என்றால் ஒரு வேளை என்று கூறுவார்கள். ஏக் ஜூன் கானா நஹி தேசக்கே, ஒரு வேளை சாப்பாடு கூட அவருக்கு நீ கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? இஸ்லியே கி உஸ்கா தர்ம துமாரே தர்ம சே பின்ன ஹே, ஏனென்றால் அவர் உன் மதத்தை சார்ந்தவர் அல்ல, வேறு மதத்தை சார்ந்தவர் என்பதன் காரணமாக நீ அவருக்கு ஒருவேளை உணவு கொடுக்கவில்லை. உஸ்கா தர்ம துமாரே தர்ம சே பின்ன ஹே என்றால் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், உன் மதத்தை சார்ந்தவர் இல்லை என்ற காரணத்தினால் நீ கொடுக்கவில்லை. संसार में धर्म भले ही अनेक हो, पर भगवान या खुदा सब प्राणियों का परम पिता है और सबके लिए वही एक ईश्वर है. அந்த தேவதூதன் மேலும் கூறினார், உலகத்தில் பல மதங்கள் இருக்கலாம், ஆனால் கடவுள், அதாவது குதா ஒருவரே தான், ஒரே கடவுள்தான் என்று அந்த தேவதூதன் இப்ராஹிமுக்கு விளக்கமாக கூறினார். சன்சாரமே என்றால் உலகத்தில், பலேஹி அனேகோ, தர்ம பலேஹி அனேகோ என்றால் மதங்கள் வேண்டுமானால் பலவாக இருக்கலாம், பல மதங்கள் இருக்கலாம், ஆனால் பர் பகவான் யா குதா, கடவுள் அல்லது குதா, சப் பிராணியோं का, எல்லா பிராணிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும், பரம்பிதா ஹே, அவர்தான் தந்தை, அவர்தான் பரமபிதா, சப்கே லியே வஹி ஏக் ஈஸ்வர் ஹே, அவர்தான் எல்லோருக்கும் கடவுள், ஒரே கடவுள் ஒருவர்தான், கடவுள் ஒருவரே தான் என்று அந்த தேவதூதன் இப்ராஹிமுக்கு விளக்கமாக கூறினார். ये कहकर वो देवदूत आँखों से ओझल हो गया, இப்படியாக கூறிவிட்டு அந்த தேவதூதன் கண்களிலிருந்து மறைந்து போய்விட்டார். ஓஜல் ஹோனா என்றால் மறைந்து போகுதல். இப்ராஹிம் கோ அப்னி பூல் மாலும் ஹுயி, இப்ராஹிமுக்கு தனது தவறு புரிந்தது. பூல், பூல் என்பதற்கு மறத்தல் என்ற ஒரு பொருள் உள்ளது, தவறு என்ற ஒரு பொருளும் உள்ளது. தனது தவறு மாலும் ஹுயி, புரிந்தது, அவருக்கு தெரிந்து போய்விட்டது. உஸ்கோ படா பச்தாவா ஹுவா, பச்தாவா என்றால் நாம் செய்த தவறை நினைத்து வருந்துதல், பச்சாதாபம் படுதல், வருத்தப்படுதல். பச்தாவா ஹுவா, அதையே நான் இப்படி செய்து விட்டேனே என்று நினைத்து வருந்துதல், அதை பச்தாவா என்று கூறுவார்கள். உஸ்கோ படா பச்தாவா ஹுவா, அவனுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது, இப்ராஹிமுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. वो भागा भागा उस बूढ़े की खोज में गया,
இப்ராஹிம் ஓடி ஓடி சென்றான். எதற்காக சென்றான்? பூடேகி கோஜ்மே கயா, அந்த வயோதிகரை தேடிக்கொண்டு அவர் சென்றார். கோஜ் என்றால் தேடுதல். थोड़ी दूर पर उसे वो बूढ़ा मिल गया, சற்று தூரம் சென்ற உடனேயே அவருக்கு அந்த வயோதிகர் கிடைத்து விட்டார். பூடா மில் கயா, வயோதிகர் கிடைத்து விட்டார். இப்ராஹிம் உஸ்கே पैरों पर पड़ा और उससे க்ஷமா மாங்கி, இப்ராஹிம் உடனே அவரது கால்களில் விழுந்தான். பிறகு அவரிடம் மன்னிப்பு கேட்டார். இப்ராஹிம் உஸ்கே பைரோம் பர்படா என்றால் காலில் விழுதல், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். க்ஷமா மாங்கி என்றால் மன்னிப்பு கேட்டல். பூடேனே உசே க்ஷமா கர்த்தே ஹுயே கஹா, அந்த வயோதிகர் இப்ராஹிமை மன்னித்தார். மன்னித்து விட்டு கூறினார், பேட்டா அப் தோ தும் சமஜ் கயே நா கி பகவான் சப்கா ஏக் ஹே. இந்த வயோதிகர் என்ன கூறினார்? பேட்டா, மகனே, அப்தோ தும் சமஜ் கயேனா, இப்பொழுது உனக்கு புரிந்து விட்டது அல்லவா, புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா, பகவான் சப்கா ஏக் ஹே, கடவுள் எல்லோரது கடவுளும் ஒருவர்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாயா என்று அந்த வயோதிகர் கேட்டார். बूढ़े की ये बात सुनकर इब्राहिम को बड़ा आश्चर्य हुआ. இந்த வயோதிகரின் இந்த பேச்சை கேட்டு இப்ராஹிமுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிற்று. ஏன் ஆச்சரியமாயிற்று? அந்த தேவதூதனும் அதைத்தானே கூறினார். எனவே அவருக்கு ஆச்சரியம், இப்ராஹிமுக்கு ஆச்சரியம் உண்டானது. படா ஆச்சரிய ஹுவா, மிகுந்த ஆச்சரியம் உண்டானது. சுன்கர் என்றால் கேட்டு. क्योंकि यही बात उससे தேவதூத் நேபி கஹி தீ, ஏனென்றால் இதே விஷயத்தை தானே அந்த தேவதூதனும் இப்ராஹிமினிடம் கூறினார். எனவே அவருக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. கியோங்கி என்றால் ஏனென்றால், கியோங்கி ஏனென்றால், எஹி பாத் இந்த விஷயம்தான், உஸ்ஸே அவரிடம், தேவதூத் நேபி கஹீதி தேவதூதனும் கூறியிருந்தார். எனவே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியாக இந்த கதை முடிகின்றது. அதாவது கடவுள் என்பவர் ஒருவர்தான், அவர் இறைவன் ஒருவர்தான் என்பதை இந்த கதை நமக்கு கூறுகின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? சரி, தன்யவாத், நன்றி.